ஓகே. வணக்கங்க. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ பட் எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சது. அதனால தான் சரி உட்காந்து இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. ம் ஆக்சுவலா ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் இருக்கும். 2 மந்த்ஸா வந்து ஹேர் ஃபால் இருக்கு. சரிங்களா? ஆ ஹேர் ஃபால் வந்து இருந்துட்டே தான் இருக்குது. ஹேர் ஃபால் நான் எப்படி பாருங்க இப்படி நார்மலா முடி உருகுனாலும் வரும். இப்ப வரல. ம். ஸோ வந்து ஹேர் ஃபால் இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு வந்து நான் பர்சனலா என்ன பண்ணேன், பட் இப்போ வந்து ஒரு மித் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேங்க. ஆ என்னோட நான் வந்து டாக்டரோ, இல்ல வந்து நான் மத்தபடி நீங்க என்ன நினைச்சுட்டோ அது மாரி ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் இல்ல. வீட்ல ஒரு நார்மல் ஒரு ஹோம் மேக்கர். ஆ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் சொல்லணும்னு நெனச்ச விஷயத்த நான் சொல்றேன். ஆ அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தபோது வந்து என்னோட ஹேர வந்து நான் டெய்லி மெயின்டெயின் பண்ணுவேங்க. ஆஃப்டர் பேபி அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபின்னு வந்ததுக்கப்புறம் ஹேர் மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிருச்சு. ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஹேர மெயின்டெயினே பண்றதில்ல. எப்ப பார்த்தாலும் இந்த கொண்ட போடுறது, தலைய சீவுறது கிடையாது. நெறைய விஷயம். அப்போ ஹேர் ஃபால் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஹேர் ஃபால் வரும். அ இது வந்து நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, என்ன மாரியான அட்வர்டைஸ்மென்ட் இப்ப பண்றாங்க அப்டின்னா, இந்த ஆயில் தடவுனா ஹேர் வளந்துரும். இந்த விஷயம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா வந்து ஹேர் வளந்துரும். இங்க பாருங்க. ஹேர் வளர்றதுங்கிறது ஒரு நார்மலான எல்லா மனுஷங்களுக்கும் உள்ள காமனான விஷயம். எல்லாத்துக்குமே ஹேர்ங்கிறது வளருங்க. அது வந்து ஜெனடிக் ரீசனா பார்க்குறீங்க அப்படின்னா, மேபி ஹேர் வளர்றது குரோத் கம்மியா இருக்குமே தவிர, வளரவே வளராது. ஹேர் எல்லாத்துக்கும் வளரும். ஆனா, ஹேர வந்து இது தடவுனா வளரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்க. நீங்க வேணா சர்ச்சும் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேர் வளராதுங்க. ஆனா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் தடவி, அத மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, ஹேர் வந்து அதாவது கொட்டுறது கம்மியாகும். இப்ப ஹேர் ஃபால் கம்மியாகும். இவ்வளவுதான் ரீசன். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெறைய சேல் பண்றாங்களே. 1 லிட்டர் வந்து 1800ங்க. 1 லிட்டர் ஆயில் 1800. அந்த ஆயில வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லி அந்த ஆயில் தடவுவீங்க. 1700, 1800 குடுத்து நான் அந்த ஆயில வாங்கிட்டேன். அதனால டெய்லி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. நீங்க அந்த ஆயில் இல்லைங்க. நார்மலா தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாரி ஆயில் தடவுனீங்கனாவே, டெய்லி தடவுனீங்கனாவே உங்க ஹேர் ஃபால் கம்மியாகும். ஹேர் குரோத் ஆகாதுங்க. ஹேர் ஃபால் கம்மியாகும். அப்போ உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகுறச்ச உங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு ஒரு டென்சிட்டி ஓகே உங்களுக்கு ஹேர் ஃபால் இல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு டென்சிட்டி கூட இருக்கிற மாரி தெரியும். அண்ட் புது முடியெல்லாம் நீங்க அப்பதான் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ விலை போட்டு நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல. அதனால நீங்க நோட் பண்ணுவீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க சிம்பிள். எனக்கு வந்து 2 மந்த்ஸ் என் முடி எப்படி கொட்டும்னு நிஜமா எனக்கு தான் தெரிஞ்சது. 2 மந்த்ஸ் பிஃபோர் அப்படியே வீடு ஃபுல்லா முடியா இருக்கும். நான் வந்து ஃபீல் பண்ணேன். எல்லாம் நெறைய விஷயம் வந்து இந்த இப்ப கூட ரோஸ்மெரி ஆயில்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட நாத்தனார் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ரோஸ்மெரி ஆயில் சர்ச் பண்ணேன். ஒரு ரீசனபிளான ரேட். அது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரீசனபிளான ரேட்ல இருந்தனால வாங்குனோம். வாங்கி அத யூஸ் பண்ணும்போது லைக் நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஆனா அந்த இடத்துல நான் இப்பவும் சொல்றேன். அது மட்டும் நான் யூஸ் பண்ணல. நான் எப்பவும் யூஸ் பண்ற செக்கு எண்ணெய், செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய். இதெல்லாமே ரேட் கம்மி. அஃபோர்டபுளான பிரைஸுங்க. உங்களுக்கு 350, 400 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனா 1 லிட்டர் எண்ணெய் 1800 விக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், நீங்க தங்க புஷ்பம் கலக்குறீங்களா? இல்ல தங்க புஷ்பம் ஒருவேளை கலக்குறீங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் வந்து இவ்ளோ ரேட்டுக்கு விக்கிறீங்களான்னு தெரியல. ஆனா நிஜமா இது அநியாயங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். பட் மக்கள் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸுங்க. அதுல என்னன்னா அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, ஆ எனக்கு இவ்ளோ முடி வளர்ந்திருக்கு, அவ்ளோ முடி வளர்ந்திருக்கு இப்படி ஆனா கழுவி கழுவி ஊத்துற அந்த கமெண்ட்டும் அதுல இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா,
என்ன ஆனாலும் அந்த லேடி பாத்தீங்கன்னா ஷீ இஸ் கோயிங் ஆன் டூயிங் ஹர் ஒர்க். அவ வந்து சாரி அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது பயப்படுறதோ, ஐயோ நம்ம இவ்ளோ விக்கிறோமே அப்படிங்கிற ஒரு இது கூட இல்ல அவங்களுக்கு. உம் ஆனா ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், இவ்ளோ விலை கொடுத்து அந்த எண்ணெயை வாங்காதீங்க. யாரையும் வளர்த்து விடாதீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. பட் அஃபோர்டபுளா இல்லாம இவ்ளோ பிரைஸ் வச்சு விக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எண்ணெயை வாங்காதீங்க. இத சொல்லணுங்க மெயினா. என்னன்னா வீடியோல பார்த்தேன், ஃபியூச்சர்ல வந்து நான் இவ்வளோ பெரிய ஆயில் கிணறு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. இந்த ஜென்ரேஷன்ல வந்து நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்களே தெரியலனாலும் ரொம்ப வாலண்டியரா நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு ஜென்ரேஷன்ல வந்து எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்புறீங்க, வாங்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க தாராளமா எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம ஈஸியா நம்ம ஸ்டோர்ல கிடைக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. தலைய பின்னி போடுங்க. அப்புறம் வந்து நீங்க சப்போஸ் விரிச்சு போடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை திரும்பி வந்து அந்த தலையை நல்லா என்னென்ன மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன விஷயமோ அதெல்லாம் பண்ணீங்க. உங்க ஹேருக்கு நீங்க கேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடி வளருங்க, வளராமலாம் இருக்காது.